ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு நம்ம உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு உண்மையான பேய் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அமானுஷங்க இருக்குன்னு நம்புறீங்களோ இல்லையோ, உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் இப்படி சில இன்சிடென்ட் நடந்து மனுஷங்க மட்டும் இங்கே இல்லை, நாங்களும் இருக்கோன்னு காமிச்சிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இந்த இன்சிடென்ட் ரெக்கார்ட் ஆனது 2011 யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்தியானான்ற ஒரு இடத்துல தான். இந்த கேஸோட பேர் டீமன் ஹவுஸ் இல்லைனா 2000 டீமன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இன்வால்வ் ஆனவங்க ஒரு 6 பேர். லட்டூயா ஹமான்ஸ், அவங்களோட அம்மா ரோசா கேம்பல், அப்புறம் 3 சின்ன பசங்க. 2011 லட்டூயா அவங்க ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க. அது கேரலூனியா ஸ்ட்ரீட் இந்தியானான்ற ஒரு இடத்துல இருக்கு. அங்க போன கொஞ்ச நாள்ல பேஸ்மெண்ட்ல ஒரு பிளாக் ஃப்ளைட்ஸ் பாக்குறாங்க. அதுல என்ன போட்டு இருக்குன்னா, பேய்கள் ஜாக்கிரதை, அது உங்களை கண்டிப்பா கொன்னுடன் போட்டு இருந்துச்சான். நெக்ஸ்ட் டே ரோசா கேம்பலுக்கு அப்பப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து சம் ஃபுட் ஸ்டெப் கேட்கறதாகவும் டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அப்புறம் அவங்களோட லிவிங் ரூம்ல ஒரு ஆளோட ஷேடோ தெரிஞ்சிருக்கு. அதே போல அவங்க 12 வயசு பொண்ணு தூங்கும்போது அவ கூட யாரோ படுத்துட்டு இருக்கா மாதிரியும் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அவங்க 9 வயசு பையன் ரூம்ல இருந்து வெளியே தூக்கி அடிக்கப்படுறானா. கடைசி பையன் ஒரு நாள் அவனோட கண்ணெல்லாம் மேலே போய் வெள்ளை கலரா ஆகி அவன் என்ன சொல்றானா, நீங்க எல்லாம் இங்க சாக வேண்டியவங்க, உங்க எல்லாரையும் நான் தான் கொல்ல போறேன்னு சொல்லியிருக்கானா. அதுக்கு அப்புறம் அவங்க அந்த லோக்கல்ல இருக்க ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க. பசங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ பயந்து. அந்த டாக்டர் அந்த பசங்க கிட்ட ஏதோ அன்வான்ட் பிஹேவியர் பார்த்து போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்புறம் பசங்களை எல்லாமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் அந்த பசங்க அதே போலதான் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் இப்படி ஏதாச்சும் நடந்தா அவங்க குடும்பத்துக்கு அலர்ட் கொடுப்பாங்க அண்ட் அவங்க வீட்டில் ஃபோட்டோ எடுத்துட்டு வருவாங்க. அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவில் விண்டோவில் ஒருத்தர் நிற்கிறா போலையும் இருக்காது. ஆனால் அந்த டைமில் வீட்டில் யாருமே இல்லை, சீல் வச்சுருக்காங்க. அந்த எடுத்த ஃபோட்டோ எந்த ஒரு மார்ஃபிங்கும் இல்லை, அது ஒரு ரியல் ஃபோட்டோன்னு சொல்லி ப்ரூஃபும் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 22, 2012 அன்னைக்கு கடைசியான நம்பிக்கையாக இருந்தது மைக்கேல் மேக்னன்ற ஒரு ஃபாதர் மட்டும்தான். அவர்கிட்ட போய் எங்கள் வீட்டில் இப்படி நிறைய நடந்திருக்கு, உங்களால் மட்டும்தான் உதவி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஃபாதர் பேய் ஓட்டுற சடங்கை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அந்த டைமில் நடந்த சில விஷயம், அவர் அங்கே ஃபாதர் ஆனதுலேருந்து அவர் இப்படிப்பட்ட விஷயம் எதுவுமே அவர் பார்த்தது இல்லை. அப்புறம் அவர் வீட்டில் போய் பேய் ஓட்டுற சடங்கை பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த டைமில் அவர் 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று இங்கிலீஷ் யூஸ் பண்ணியிருக்காரு, இன்னொன்று லாட்டின் யூஸ் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் யூஸ் பண்ணும்போது அந்த வீட்டில் இருந்த அந்த எஃபெக்ட், லாட்டின் யூஸ் பண்ணும்போது எதுவுமே இல்லை, கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ லாட்டின் யூஸ் பண்ணும்போது தான் அந்த பேயை அவங்க அழிச்சிருக்காங்க. ஜூலை 2012 அகெயின் அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஏன்னா அங்கேருந்த பேயெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்லிட்டதுனால அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. அண்ட் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எந்த ஒரு அமானுஷமான ஒரு விஷயமும் அந்த வீட்டில் நடக்கலைன்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்களும். இந்த இன்சிடென்ட் யூஎஸ்லேயே மிகப்பெரிய ஒரு இம்பேக்டான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் தன்னோட வீட்டில் பேய் சடங்கை நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய வீட்டில் இருக்க பேய்களும் இறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நமக்கு ஒன்று மட்டும்தான் புரியுது, இங்கே நம்ம மட்டும் வாழலை, இங்கே நம்மளை தாண்டி வேற ஒரு விஷயமும் வாழுதுன்னு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க் அமைச்சு பார்க்க சொல்லுங்கள். அன்டில் தென் பாய் பிரசாந்த்.